விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அக்னி குளத்தில் மூழ்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மாசி பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் அக்னி குளத்தில் புனித நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவிற்கு வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முறையாக செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அங்கன்வாடி மையங்களில் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் இணை உணவு வழங்க கண் கருவிழி புகைப்படம் எடுப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை, தேனி, ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை போஸ் நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து பொதுமக்கள் பிருந்தாவனம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் 2 மணி நேரம் முன்பு பிறந்த பச்சிளம் பெண் குழந்தை தென்னந்தோப்பில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி குமார் என்பவர் குழந்தையின் கதறல் கேட்டு தடுமாறி சென்றபோது எறும்புகளால் கடிக்கப்பட்ட நிலையில் அறுபட்ட தொப்புள் கொடியுடன் கிடந்துள்ளது. உடனே ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா திமுக அரசு முறையாக செயல்படுத்தாததே இவ்வகை கொடுமைகள் அரங்கேற காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் வனத்துறை அலுவலகம் முன்பு வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்த முயன்றனர். கோவை மாவட்ட மலையடிவார கிராமங்களான பெரியநாயக்கன்பாளையம், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள், பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் வெளியேறி விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 25 நாட்களாக பழுதான மின்மாற்றியை சரி செய்யாத விடியா அரசின் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சூர் சாமக்கவுண்டனூர் பகுதியில் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு மும்முனை மின்மாற்றி பழுதாகி மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் விவசாயிகள் பயிர்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய முடியாமல் அனைத்து பயிர்களும் கருகியுள்ளன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பச்சூர் மின் பகிர்மான அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மின் ஊழியர்கள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.